எங்கே ஒளிஞ்சிட்ருக்க பேபின்னு? அடேங்கப்பா, விட்டா நம்மளை எண்டு கூட்டு போயிடுவியாட்டிருக்கே. லாஸ்ட் டைம் வந்தப்போ நானே இந்த பக்கம்லாம் வரல. ஒவ்வொரு டைமும் புதுசாக எங்கேயோ கூப்பிட்டு போகிற. ஆனால் நீ அந்த காட்டுக்கிட்ட மட்டும் கூப்பிட்டு போயிடாத. ஏன்னா நாம் என்ன இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஏய், உன்னை என் கிட்டே வரமா உட்காக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எங்கே கூப்பிட்றேன் நீயே? கைஸ், இந்த மாதிரி இடத்துக்கு தனியாக வரத்துக்கும் கொஞ்சம் ஜர்க்காகுது. வேறு வழி இல்லை, வந்துட்டோம். ஆத்தாடி ஆத்தா காய்ஸ், இங்கேயும் ஒரு கிணறு இருக்குது. ஐயோ கைஸ், நீங்கள் இதை பார்த்தீங்களா? துணி துவைச்சிக்கிட்டே நீ கூப்பிடுற பார்த்தியா? அங்கே நிற்கிற நீ. என்ன வேணும் உனக்கு? ஏன் நீ கிணத்துக்கிட்டே கூப்பிட்டு போகிற? பேபே, குளிக்க போறியா? குளிக்கிறதுனா தனியாக குளி, என்னையாது கூப்பிட்ற நீயே? பார்த்தியா, கிணத்துக்கிட்டே ஜம்ப் பண்ணிருக்கே. நீ என்ன ஜம்ப் பண்ண சொல்கிறியா? எனக்கெல்லாம் வந்து ஸ்விம்மிங் தெரியாது. ஐ டோன்ட் லைக் டு ஸ்விம். ஐயோ, ஆத்தாடி ஆத்தா கைஸ், இது கொஞ்சம் டேஞ்சரான ஸ்பிரிட்டாக இருக்க மாட்டிருக்கு. நான் தான் நிறைய சொன்னேன்ல. இதை ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி ஸ்பிரிட்டுங்க அதுங்க வாழக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் வேறு ஏதோ வேலையாக கூட வருவோம். நம்ம என்ன வேலையாக வரப்போகிறோம்? நம்ம கழுத்து வேலையாக பார்க்குறோம். அப்பா, உண்மையை சொல்லணும்னா கைஸ், இந்த மழை காலத்துக்கு காது ரெண்டும் அடைச்சிருக்கு. பயங்கரமாக கோல்டு வேறு பிடிச்சிருக்கு. ஃபீவர் வேறு ஒரு பக்கம் இருக்குது. காதே நமக்கு சம்டைம்ஸ் கேட்க மாட்டேங்குது. அதாவது இங்கே ஏதாவது ஒரு பயங்கரமான சத்தம் நடந்தால் தான் எனக்கே கொஞ்சமாக கேட்குது. எனக்கு காது அடைச்சிருக்கு. உங்களுக்கு தான் கேமராவில் கேட்கும். நான் நினைக்கிறேன் ஏதோ பெரிய பெரிய சத்தம்லாம் வரும், நான் அதை கூட கேட்காத மாதிரி நான் இங்கேயே நின்றுருக்கேன்னு நினைக்கிறேன். முன்னாடி கூட என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. லைட் வெளிச்சத்தில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். சுற்றி தூரத்தில் எங்கேயோ நாய் கத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த உருவத்தை கேட்ட பார்த்தீங்களா? எனக்கே ஜர்க்காயிடுச்சு. தனியாக வந்தாலும் பயங்கர ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. தனியாக வந்தால் தான் அதை ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, நம்ம இங்கே இருக்கிற ஸ்பிரிட் கூட பேசி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அது வர வரைக்கும் ஜாலியாக அது கூட டைம் பாஸ் பண்ணிருக்கலாம். இந்தாம்மாமோ, இங்கே வா, முன்னாடி வா. இது என்ன போங்கிட்ட? ஓ மை காட் கைஸ், அட்டை பூச்சிங்க நிறையா சுற்றிட்டு இருக்குது. ஐயோ, எத்தனை இது காலில் ஏறிச்சின்னு தெரியலையே. ஐயோ, ஆத்தாடி ஆத்தா, இதை நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ, சுற்றி எல்லாமே அட்டைப்பூச்சியாக இருக்குதுங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து அங்கே ஒரு மாதிரியாக இருக்குது அட்டைப்பூச்சி. இங்கே வந்தால் இந்த எல்லோ ப்ளஸ் பிளாக் கலரில் இருக்கும்ல, இந்த மாதிரி அட்டைப்பூச்சி இருக்குது. இந்த மாதிரி அட்டைப்பூச்சிங்க கூட டீல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே பெரிய கூட சமாளிச்சிடலாம். அது வராத மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்டு மந்திரம், யாராவது வந்து இந்த மாதிரி பள்ளிவாசல் போனால் அவங்களே ஓதி கொடுத்துருவாங்க, அதிலே சரியாயிடும். ஆனால் பூச்சி கடிக்கு வந்து டாக்டர்கிட்ட தான் போய் ஆகணும்.
அப்பா ஓகே, இங்கே இருக்கிற ஸ்பிரிட் கூட நம்ம பேசி பார்க்கலாம். நான் இப்போ வேறு வேலையாக தான் இங்கே வந்தேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் போன வாட்டி வந்தப்போ நான் பேசலை. இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். என் பக்கத்துலேயே தான் நீங்கள் இருக்கிறீங்க, தெரியும் எனக்கு. எனக்கு இப்போ என்ன வேணும்னா, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொன்னீங்கன்னா உங்களை மாதிரியே இறந்தவங்க வந்து அவங்கன்னு சொல்லி தனியாக அந்த வேறு ஒரு உலகத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி எங்கேயுமே போகாமல் இந்த ஒரே இடத்துல தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேடி வந்தது இங்கே வரல, வருமானம் தெரியல, வரணும்னு நான் நினைக்கிறேன். என்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? கைஸ், உங்களுக்கு கேட்டுச்சா? உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு நான் அதை சம்மதம்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி இறந்து போனீங்க? நார்மலாக இறந்து போனீங்களா? கைஸ், காது ஜவ்வுன்னு அடைச்சிருக்கு. எனக்கே கொஞ்சம் ஊன்னு தான் கேட்குது. உங்களுக்கும் நல்லா கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக கவனிங்க. நான் என் காதில் கேட்காத ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கேட்டுச்சுன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கவனிக்காமல் கூட விட்டுருப்பேன். ஓகே, நான் கொஞ்ச நேரம் வந்து இங்கே கம்யூனிகேஷன் செஷன் வைக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து என்கிட்ட என்ன பேசணும்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் பேசலாம். நான் நைட் விஷன் கேமராவும் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்கலாம் உன்ட்ட? சரி, நீ இறக்கும்போது உனக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? ஒரு 20, 25, 30, 30 ஏஜ், 30 வயசில் இறந்துருக்கீங்களா? சரி, நீங்கள் தமிழ்நாடுவா, கேரளா, ஆந்திர பிரதேஷ்? கைஸ், ஆந்திராவில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியுது? கைஸ், என்னை சுற்றி ஏதாவது நடக்கிற மாதிரியே இருக்குது. நான் இப்படியே வச்சுக்கிறேன்ப்பா. சரி, ஆந்திரான்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியுது? தமிழ் போய் கற்றுட்டு வந்தீங்களா? தமிழ்நாட்டுக்கு காலேஜுக்கு படிக்க வந்தீங்களா? தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தீங்களா? ஊரை விட்டு ஓடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டியா? வெரி குட். பேசாமல் ஆந்திராலேயே இருந்திருந்தா மகேஷ் பாபியும் சிரஞ்சீவியும் பார்த்துட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். ஏன் இந்த வேண்டாத வேலை உனக்கு? சரி, ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்றதுக்கு என்ன காரணம்? நீ இங்கே தான் இருக்கியா? உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ, இங்கே கொஞ்சம் திருப்புங்கோ. சரி, ஓகே, நீ வெக்கப்படுற.
எதனால் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? வேலைக்காக வரலன்ட்டீங்க. அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்னீங்க. ஓடி வந்தால் ஒன்று லவ் மேட்டராக தான் இருக்கணும். வெரி குட். சரி, எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ நேரம் மதித்து பேசுகிறீங்க, அதுவே பெரிய விஷயந்தான். இங்கே தானே இருந்த? அழகாக இருக்கிற பேபி, நீ செம்ம க்யூட்டாக இருக்கிற. மார்வலஸ், ஆசம். சரி, ஓகே. உன் லவ்வர் என்ன ஆனா? அழாத. என்ன ஆச்சுன்னு இப்போ அழுதுட்டு கிடக்குற? ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி. உன் வாழ்க்கை போயிடுச்சுல. சரி விடு, பரவாயில்ல, ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உன் லவர் எங்கே இருக்கிற? அந்த கிணத்துலேருந்து அடிக்கடி சத்தம் வந்துட்டே இருக்குது. யார் உன் காதலும் நீயும் சேர்ந்தே இல்லை இறந்துட்டிங்களா? அதுக்கே இவ்வளோ கேவலமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற. கிணத்துக்கிட்ட போய் விழுந்தீங்களா? ஆந்திராவிலேருந்து நீ தமிழ்நாடுக்கு வந்தது பிரச்சனை இல்லை, ஆனால் ஏன் இந்த இடத்துல இருக்கிற கிணறுல போய் விழுந்தீங்க? முதல்ல இங்கே எதுக்கு வந்தீங்க? ஓ, அப்போ இங்கே இறந்தனால தான் இங்கேயே சுற்றிட்டுருக்கீங்களா? வேணாம், நீ கிணத்துக்கிட்ட வாங்குற மாதிரி தான் பேசுகிற. கிணத்துக்கிட்ட வந்தால் என்ன பயமுறுத்துறியே? பரவாயில்ல, இவ்வளோ கிட்டக்க நானும் எந்த ஸ்பிரிட்டையும் பார்த்ததில்ல. உன்னை அடிக்கடி பார்க்கறதுல எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி, ஓகே, இங்கே இறந்துட்டீங்க. சரி, எதுக்காக வந்து இங்கே இருக்கிறீங்க? ஏன் உங்களால் இங்கேருந்து போக முடியலையா? சொல்லு பாப்பா. இந்த இடத்த விட்டு உன்னால் வெளியே போக முடியலையா? ஆமாவா? ஏன் போக முடியல? ரெண்டு பேர் தான் இங்கே இருக்கீங்களா? வேற யாரா இருக்கீங்களா? 2 பேர் தானா? சரி, நீ மட்டும்தான் பேசுகிற. உன் காதலன் எங்க? பாய் ஃப்ரெண்ட் ஏன் அவரெல்லாம் பேச மாட்டாராமா? எங்கே இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏய், இப்போ என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி உன் பாய் ஃப்ரெண்ட் வச்சு என்னை தீர்த்து கட்டிடாத. உங்களை நம்பவும் முடியாது, நாலா பக்கமும் பார்த்துக்கணும் அப்பப்போ. சரி, ஓகே, இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நம்ம 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். நான் அது சொல்கிறேன், உங்களுக்கு அது செட் ஆகுமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகேவா? ஓகே தான். ஆனால் அதுக்குன்னு இப்போ இவ்வளோ கத்தாத, பயமாக இருக்குது. இப்போ என்னைய தேடி ஒரு ஜின்னு வந்து என் வீட்டுக்கு வந்துச்சு. அது இங்கே வரும்னு பார்த்தா வர மாட்டேங்குது. ஒன்றால் அதை வர வைக்க முடியுமா? அதுக்கு நான் எதாவது பண்ணுமா? நீ எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குற. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு எதுவும் பண்ண தெரியாது. நான் மீறி போனால் இங்கே வான்னு நான் சொல்ல தான் முடியும். நான் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுறேன்.
புரியுதா? அப்புறம் அந்த ஃபோனில் வந்து ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் நான் கனெக்ட் பண்ணி விட்றேன். அது மூலிமா எதையாவது பண்ணி அந்த ஜின் பாப்பாவை இங்கே வர வைக்க முடியுமா? என்னமோ சொல்கிற. அது ஆக்சுவலாக என்னை துரத்திட்டு கூட இங்கே வந்திருக்கோம். மேபி நீ இருக்கிறனால கூட பயந்துக்கிட்டு உள்ளார வராமல் இருக்கலாம். ஏன் அந்த வாசப்படிக்கு முன்னாடி கூட நின்றுருக்கோம். நீ ட்ரை பண்ணால் அதை இழுத்துக்கிட்டு வரலாம். நான் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுறேன். அதை கூட்டு வரியா? ஓகே, பரவாயில்ல, நல்ல பாப்பாவாக இருக்க மாட்டிருக்கு. ஏறெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுது. அவங்க எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. பேசாமல் அரிசி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம், கேமரா இங்கே இருந்துருக்கலாம் மாட்டிருக்கு. தேவையில்லாமல் அங்கே போயிட்டு மாட்டிருக்கு. ஸோ கைஸ், முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அந்த ஸ்பிரிட்டால் அந்த ஜின்னை இங்கே கூட்டு வர முடியுதானே. நான் ஏதோ விளையாட்டு போக்காக பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன ஆக போதோ தெரில. எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். பேபே, ஜின் பேபே, காட்டு பேபே. கைஸ், தூரத்துலேருந்து ஏதோ சத்தம் கேட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கேட்டுச்சு. இதே சத்தம் ரொம்ப தூரத்தில் கேட்குது. எனக்கு என்னமோ நம்ம நினச்ச நடந்துருமோன்னு நினைக்கிறேன். ஜின் பேபி, I love you.